கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். முதலாவதாக, இன்றைய பதிவை 2 முறை முறையாக முழுமையாக கேட்டு மகிழ்ந்தேன். கன்னிப்பதியில் இருந்து கொண்டு ஒரு முறை கேட்டேன். கன்னிப்பதிக்கு வெளியே ஹாலில் இருந்து கொண்டு ஒரு முறை கேட்டேன். தங்களுடைய பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இடையிடையே 10 தடவைக்கு மேல் பள்ளி சத்தம் காதில் விழுந்தது. ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி ஐயா என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல், நீங்கள் நம்ம பதிவை கேட்கும் பொழுது உங்களோடு கூடவே இருந்து உங்கள் கன்னி தெய்வங்களும் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். நம் பிள்ளை நம் கன்னி தெய்வ பிள்ளையோடு இணைந்து உறவாடுவதை, அதாவது நீங்கள் என்னோடு சேர்ந்து உறவு வைத்து கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் அந்த கன்னி தெய்வத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரே மகன், இங்கு கன்னி தெய்வங்கள் என்றால் என்ன என்பது கூட தெரியாமல் இன்னும் இந்த பூமியில் பல உறவுகள் இருக்கிறார்கள், பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம் மூத்த மகனிடம் நம் பிள்ளை தொடர்பில் இருக்கிறான் என்ற ஆனந்தம் கண்டிப்பாக இருக்கும். இது ஏதோ ஒரு தோரணைக்காக சொல்கிறேன் அப்படின்னு யாரும் நினைத்து விட வேண்டாம். இல்லை, உண்மையாகவே அந்த கன்னி தெய்வம் அவ்வாறே நினைக்கும். ஏனென்றால் ஒரு கன்னி தெய்வத்திற்குத்தான் தெரியும் நான் யார் என்பது. எந்த அளவுக்கு கன்னி தெய்வத்திற்காக ஓடுகின்றோம், எந்த அளவுக்கு கன்னி தெய்வத்திற்காக பேசுகின்றோம், உழைக்கின்றோம் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பணத்தை கெட்டி வைத்து கொண்டு கன்னி தெய்வத்தை எடுத்து விட வேண்டும், வழிபட்டு விட வேண்டும், வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களெல்லாம் தோல்வியை தான் தழுவி கொண்டிருக்கிறார்கள். பணம் மட்டும் இருந்தால் போதுமா கன்னி தெய்வத்திற்கு என்று கேட்டால் இல்லை, பக்தி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பக்தி இல்லாமல் பணத்தை வைத்து நீ அந்த தெய்வத்தை, படியளக்கும் தெய்வத்தை நீ விலைக்கு வாங்கி விடலாமா என்றால் முடியவே முடியாது. பல ஆண்டு காலமாக காத்திருக்கிறார்கள், கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்து விட மாட்டேனா, வணங்கி விட மாட்டோமா, நிம்மதி கிடைத்து விடாதா என்று. அந்த தெய்வம் அவர்களுடைய இல்லத்திற்கு வருகை தந்து அவர்களை வாழ வைக்க அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் கேட்க வேண்டும். திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அந்த நேரம் அமையும், நேரம் நமக்கும் தோணும், சரி ரொம்ப நாள் ஆகிட்ட கேட்டுட்ருக்காங்களா, வருஷக்கணக்காக ஆகிட்ட எடுத்து கொடுப்போமே என்று. சரி, மகிழ்ச்சி. உங்களுக்கு பள்ளி சத்தம் கேட்கிறது என்றால் அது ஆசீர்வாதம்தான். அவர்களும் நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன்ப்பான்னு உனக்கு நிரூபிக்கிறாங்க. உங்களுக்கு அதிகமாக 10 முறை கேட்டிருக்குன்னா காரணம் உங்களுக்கு கன்னி தெய்வங்கள் அதிகம், கிட்டத்தட்ட 5 கன்னி தெய்வங்கள். ஆகவே ஒரு தெய்வம் 2 முறை உங்களை கூப்பிட்டாலும் 5 தெய்வத்துக்கு 10 முறை ஆயிரும். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கண்ணி எடுக்க அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இல்லைப்பா. நான் அங்கே தங்கிக்குங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் குணம் எனக்கு தெரியும்ப்பா. அதனால் அங்கே தங்கிக்குங்க, நல்ல முறையில் எடுக்கணும் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டேன், கன்னி அம்மாவை. அப்படி நீங்கள் சொல்லியிருக்க கூடாதம்மா. ஒருவேளை அவர் தண்ணி அடிக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட அவரை தண்ணி அடிக்காமல் என்று இருந்து நம் கன்னி தெய்வத்தை வணங்குங்கள் என்று நீங்கள் கூறியிருந்தால் அது சரி. வராதிங்கப்பா, நீங்கள் அங்கேயே தங்கிடுங்கப்பான்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருந்து குடிச்சிக்கிடுங்கப்பான்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. அந்த தவறை செய்யாதுங்க. நீ வா, குடிக்காமல் வாரோம், நம்ம குடிக்காமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம அம்மாவை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிறது தான் சரியாக இருக்கும். ஏனென்றால் அவர் உங்கள் கணவர். ஆகவே அதுதான் சரி. மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். வீட்டுக்காரர் வந்தாருங்கப்பா, அன்னைக்கு தண்ணி அடிச்சிட்டாங்க. மறுநாள் சரின்னு சொல்லிட்டு அவங்களாட்டு இருந்துட்டாங்க. அப்புறம் குளிச்சாங்க, செஞ்சாங்க. நான் இன்னுமே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அம்மா, கன்னி தெய்வ சேனலில் நீங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் கூறினீர்கள் என்றால் அது அடுத்தபடியாக பெரிய பிரச்சனையாகிவிடக்கூடாது. ஆகவே அந்த பதிவை கேட்காமல் கடந்து செல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே எது போட்டாலும் நான் அதை அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு டைவர்ட் பண்ணிடுவேன். பர்சனலாக என்கிட்ட பேசணுன்னா நீங்கள் ஃபோன் தான் அடிக்கணும். நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு எது போட்டாலும் சரி, டைப்பிங் பண்ணி எது போட்டாலும் சரி,
எதையுமே முன்கூட்டியே கேட்டு நான் இங்கு பதில் சொல்வது கிடையாது. எல்லாமே நேரடியாக சேனலில் வந்துடும். ஆகவே தயவு கூர்ந்து மன்னிக்கவும். அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அப்பா உங்கள் குரலை கடந்து செல்கிறேன். அடுத்த கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதற்கு தெளிவான கேள்விகளை மட்டும் கேட்குமாறு கேட்டுக்கொண்டு நேரடியாக அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை. ரூபினிசா லைசா அத்தைகள் பாதம் போற்றி 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 வணங்குகிறோம். ஐயா, நாங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கும் போதும் உங்களுடைய செவளி கடைக்கு வந்திருக்கும் போதும் நீங்கள் எங்களுக்கு எத்தனை கன்னி இருக்கு என்று நாங்கள் சொல்லாமே விளக்கி எங்களுக்கு புரிய வச்சீர்கள் ஐயா. ஆனால் அதில் ஒரு கன்னி நாங்கள் வணங்கக்கூடிய கன்னி ஐயா, இன்னொரு கன்னி எங்கள் மாமனார் வீட்டில் உள்ள என் பெஞ்ச மனைவியான வழியில் உள்ள கன்னி ஐயா. ஆனால் நாங்கள் உங்களிடம் ஜவுளி கடையில் இருந்து 2 மணி நேரம் பேசிவிட்டு ஜவுளி எட்டு வந்த பிறகும் எங்களுக்கு 1 வருஷம் ஒரு இனிமையாகவும் குழப்பங்கத்தில் இருந்து நல்ல தெளிவுபட்டதாகவும் எங்களுக்கு தெளிவாக இருந்தோம் ஐயா. ஆனால் இப்போது 3 மாதங்களாக எங்களுக்கு ஒரு சில கன்னி தெய்வங்களுக்கு தடையாக கனவுகளவும் எங்களுக்கு குழப்பங்கள் உண்டு பண்ண தடைகளாகவும் சில கனவுகள் எங்களுக்கு தெளிவாக கன்னித்தாய் எங்களுக்கு காண்பித்தில் உள்ளார்கள். ஆனால் அதிலிருந்து நாங்கள் விடுபட ரூபனிசால் லைசால் அத்தைகள் அருளோடு இந்த குழப்பத்தில் இருந்து விடுபட எங்களுக்கு ரூபனிசால் அத்தைகள் உதவி செய்ய வேண்டும் ஐயா. என் மனைவி வழியில் உள்ள மாமனார் கன்னியை உங்கள் கடையில் பேசும்போது உங்க கூட நிற்குது என்று சொன்னீர்கள் ஐயா. கொஞ்சம் பிழை இருக்கிறது. உங்கள் கடை என்று கூறுவதை நம் அத்தைகள் கடை என்று கூறினால் மகிழ்ச்சி அடைவேன். இல்லையெனில் நம் கடை என்று கூறினாலும் மகிழ்ச்சி அடைவேன். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஆனால் அது 100க்கு 100ம் 1000க்கு 1000ம் நிஜம் ஐயா. ஆனால் இப்போதுதான் எங்கள் மாமனார் வீட்டில் நாங்கள் இதுக்கு முந்தி சொன்னியும் கேட்கவில்லை. இப்போது உங்கள் லூபிசால் லைசாலத்தை வணங்கிவிட்டு வந்த பிறகு எங்கள் மாமனார் வீட்டில் கன்னி இருக்குவதை 100 விதம் நம்பி கொண்டார்கள். அதையும் எங்களிடம் இப்போது நன்றாக பேசி வாங்கி இருக்கிறார்கள். 25 வருஷமாக எங்களுக்கு பேச்சுகளும் வரவு செலவு இல்லாமலும் எங்கள் மாமனார் வீட்டில் இருந்தோம். ஆனால் ரூபிசால் ரைசால் அத்தைகள் இடம் போயிட்டு வந்ததில் இருந்து எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது ஐயா. எங்க மாமனாரே நேரில் வந்து நாங்கள் கண்ணீருக்கு சொன்னதும் நம்பவில்லை இதுக்கு முந்தி. ஆனால் இப்போது நேரில் வந்து ஒரு சின்ன பிள்ளை என்னை எடு என்று எங்க மாமனாரிடம் கெஞ்சி கூத்தாடி இருந்திருக்கிறது. ஆனால் கனவில் எங்க மாமனாரோ இடுப்பில் எடுத்து உடனே வைத்து கொண்டார். இதை எங்களிடம் 3ஆம் நாள் வந்து சொன்னார்கள். நாங்கள் சொன்னதை ரூபனிசால் லைசால் அத்தலையிடம் சொன்னதை இப்போது சரியாகிவிட்டது, உண்மையாகிவிட்டதா என்று சொன்னோம். ஆமாயா, உண்மையா அப்படி என்று எங்களிடம் மிக மகிழ்ச்சியோடும் தெளிவாகவும் எங்களிடம் கன்னிட்டாய் இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள். இதுக்கு உங்களுடைய யூடியூப் சேனலே 1000 விதம் உண்மை. இதை எங்களுக்கு எல்லா மக்களும் கண்டு பயன்பெற, கன்னித்தாய் எடுத்த மக்களும் எடுக்காத மக்களும் இதை பயன்பெற ரூபனிசால் லைசால் அத்தைகள் ஒவ்வொரு இல்லத்திலும் போய் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். அதுவும் உங்கள் மூலமாக தெளிவுபடுத்தவும், அதுவும் உங்கள் யூடியூப் சேனல் மூலமாகவும் ரூபனிசால் அத்தைகள் எங்களை மிக 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 தெளிவு ரொம்ப
தெளிவுபடுத்தி கொடுத்தீர்கள் ஐயா. இது கோடி புண்ணியம், உலக புண்ணியம். உங்களுடைய ரூபரிசால் ஐத்தல் பாதம் பணியும் என்று மிக தாழ்மையுடன் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. எங்கள் மாமனார் வீட்டில் அதே போல என்னுடைய மச்சினமார்கள் வருவார்களா எங்க மாமனார் சொன்னார்கள். ஆனால் நான் வருவார்கள், கன்னித்தாயை நம்புங்கள், வருவார்கள் என்று அடிச்சு சொன்னேன். ஆனால் சொல்லி ஒரு வாரத்தில் என் மாப்பிள்ளையிடமும் பெய், கோயம்புத்தூர்ல பெய், கனவுல பெய், அவங்களுடைய கன்னித்தாய், அதாவது எங்க மாமனாருடைய அக்கா, அவங்களுடைய மாப்பிள்ளையிடம் பெய், கோயம்புத்தூரில் கனவில் பெய், அந்த மாப்பிள்ளையிடமும் என்ன நீ எடு எடு என்று 3 சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் கன்னித்தாய். ஆனால் என் மாப்பிள்ளையோ என்ன எடுங்கிறாய் அப்படின்ட்டு எடுத்து அவன் மாப்பிள்ளையும் எடுத்து இடுப்பில் வைத்து விட்டார்கள். இதை நான் கன்னித்தாய், இந்த புண்ணியம் கன்னித்தாய் பாதம் பணிய வேண்டும் என்று நான் மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் ஐயா, இந்த கன்னியை நான் உங்களுடைய நம்பரையும் உங்களுடைய பதிவையும் என் மாப்பிள்ளைக்கு அனுப்பியுள்ளேன். மாப்பிள்ளையும் பார்த்து கொண்டு உண்மை 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 என்று நம்பி கொண்டார்கள். இந்த கன்னியை இப்போதைக்கு நான் குத்துவிளை வச்சு வணங்குங்கள், மீதியை நாம் ஐயா ரூபரிசால் ஐசால் அத்த ஐயா அவர்களிடம் போய் பேசிக்கொண்டு பிறகு எப்ப எடுக்கலாம் என்று யோசனை பண்ணி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த கன்னித்தாயை எடுத்து கொடுத்து குடும்பம் நல்ல வியாபாரங்களும் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளையும் இல்லாமல் ஆக்கி அந்த குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும். அந்த கன்னித்தாயை உள்ளே எடுத்து காலனுக்கு போக்கு விட்டு எடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கணும். குடும்பத்தை மென்மேலும் பெருகி அந்த பிள்ளைகளுடைய தொழிலும் பெருகி வாழ, தொழிலும் பெருக ரூபரிசால் ஐசால் அத்தை பாதம் போற்றி பணிந்து ரூபரிசால் ஐசால் அத்தல் ஐயா அவர்கள் எஸ் அவர்களையும் மிக தாழ்மையுடன் பாதம் பணிந்து வேண்டி விரும்பி கொள்கிறேன். கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை, கன்னித்தாயே துணை. ரூபனிசால் ஐசா அத்தைகள் பாதம் போற்றி, ரூபனிசால் ஐசா அத்தைகள் பாதம் போற்றி, ரூபனிசால் ஐசால் அத்தைகள் பாதம் போற்றி. ஐயா, நாங்கள் மிக குழப்பத்திலும் வேதனையிலும் சிக்கி கொண்டோம் என்று எங்களுக்கு குழப்பங்கள் நிறைய வருகிறது. கனவுகளும் மிக வேலைக்கு போகாமல் இருக்கிற தடைகளும் அடிக்கடி வருகிறது. இப்போதும் நான் தடைகளில் இருந்தும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் இந்த பதிவுக்காக நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஐயா. நாங்கள் இது நாள் வரைக்கும் 3 நாளாக கண்ணீர் கவலமாகவும் இருந்தேன். உங்களுக்கு பதிவு பேச வேண்டும் என்று எண்ணிய உடனே எனக்கு கொஞ்சம் தெளிவு கொடுத்து உள்ளது. ஆனால் நீங்கள் எங்கள் இல்லத்துக்கு வருகிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் அந்த வருகை ரூபனிசால் அத்தைகள் பாதம் போற்றி உங்களை அன்புடன் சீக்கிரம் அழைக்கின்றேன். நீங்கள் எங்கள் இல்லத்தில் வந்து இந்த நாங்கள் செய்யும் கன்னிக்கு செய்யும் பணியில் குற்றம் உள்ளதா, வேற ஏதும் தடைகள் உள்ளதா, இல்லை இதுக்கு முந்தி 20 வருஷத்துக்கு முந்தி எங்க சித்தப்பா வீட்டில் எடுத்து வணங்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களிடம் எதுவும் தெளிவுபடுத்தவில்லை, அவங்க சொல்லும் இல்லை. ஆனால் என்னுடைய உடம்பு உயிருக்கு ரொம்ப ஆபத்தாக நிலையில் 4 வருஷத்துக்கு முந்தி நான் கிடக்கையில், ஆஸ்திரிக்கு போகாமல் கிடக்கையில் எனக்கு ஒரு சில மாந்திரவாதிகள் வந்து என்னை
ஒரு சில காரியங்களை செய்தார்கள். அதன் பின் எனக்கு கொஞ்சம் தெளிவு கொடுத்தது. ஆனால் உங்கள் வீட்டில் கன்னி உள்ளது, அதை நீ எடுக்கிறீர்களா இல்லையா, நான் கொண்டு போட்டான் என்று சொன்னார்கள். ஆனால் நானோ இல்லை, நாங்கள் கண்டிப்பாக எடுக்கிறோம் என்று சொன்னோம். அதுக்கு அவர்கள் என்னைக்கு எடுக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்போது எடுக்க வேண்டும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், என்னென்ன பொருள் வாங்க வேண்டும் என்று கேட்டதுக்கு அவர்கள் நாங்களே எல்லாம் பார்த்து கொண்டு விடுகிறோம், 12,500 ரூபாய் எனக்கு தந்திடுங்கள் என்று எல்லாம் பேசி வாங்கி எங்களிடம் போனார்கள். நாங்களோ கொஞ்சம் ரூபாய் கொடுத்து மீதி கன்னி தெய்வத்தை காலன் போக்குட்டி எடுத்த பிறகு கொடுக்கிறோம் என்று சொல்லி அனுப்பியுள்ளோம். ஆனால் அவர் சில நாட்கள் கழித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு இல்லத்தில் கன்னியை எடுக்க வருகிறோம் என்று எங்களிடம் போன் செய்து வந்து இந்த கன்னி எடுக்கிற காலன் போக்குவீட்டை எடுக்கிற காரியங்களை எங்களுக்கு சொன்னார்கள். நாங்களோ சரி என்று எடுத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இருந்தோம் வீட்டில். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வாழை நடையவில்லை, கோழிகளும் பலியாக கொடுக்கவில்லை, பொங்கல் வைக்கவில்லை. ஒரு சில இதுகள் மட்டும் அதை வணங்கிவிட்டு அதை செய்துவிட்டு ஒரு சில நேரங்கள் கழித்து கன்னியை எடுத்து விட்டோம் என்று எங்களுக்கு சொன்னார்கள். ஆனால் கன்னிக்கு யார் மேல் உங்களை வர வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் நானோ என் மீது வரணும், என் மீது வையுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் கன்னியை எடுக்கும் போது நூல் கட்டி காலன் போக்குவிட்டு எடுக்கும் போது எடுத்து உள்ளே நூல் வெட்டி உள்ளே வரும்போது என் மீது நூலை சித்தினார்கள். எடுத்த பிறகு நூலை சித்திய பிறகு சில நேரம் கழித்த பிறகு என்னிடம் என் மேலில் இருந்த நூலை எடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அந்த நேரம் நாங்கள் கவனிக்கவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நூலை நாங்கள் வாங்கவும் இல்லை. என்ன செய்தார்கள் என்று அதை கவனிக்காமல் தெரியாமல் விட்டுவிட்டோம். அதை செய்த பொருள்களையும் அவர் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எது பண்ணார்கள் என்றும் நாங்கள் கவனிக்காமல் விட்டோம். எங்களிடம் ஏதும் இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி வணங்குங்கள் என்றும் சொல்லவில்லை. ஆனால் போயிட்டார்கள். ஆனால் நாங்கள் குத்து விளக்கை வச்சு எங்க மாமனார் வீட்டில் சீதனமாக வந்த குத்து விளக்கை வச்சு அதை வணங்கி கொண்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு மேலும் மேலும் என் உடல்நிலை ரொம்ப மோசமாகவும் இழிவாகவும் இருந்தது. ஆனால் 1 வருஷம் ஆகிறது. ஆனால் 1 வருஷம் கழித்து உங்கள் யூடியூப் சேனலை எதிர்பாராமல் நான் செல்லை பார்த்து கொண்டு இருந்த போது உங்க யூடியூப் சேனல் எனக்கு கன்னித்தாயாகவும் ரூபனிசால் ஐசால் அத்தைகள் மூலமாகவும் ஏழை பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுகிறதே, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் என்று ரூபனிசால் ஐசால் அத்தைகள் அருளோடும் புகழோடும் எங்களுக்கு உங்கள் சேனலை மிக கண்ணில் காமித்தார்கள். இதை கண்டு நாங்கள் மிக தெளிவு அடைந்தோம். அதில் இருந்த பதிவுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் தெளிவும் அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் ரூபிசால் லைஸ்டால் அத்தைகள் நாங்கள் படும் பாடல்களை இவங்க மாந்திரவாதிகள் செய்த தவறுகளையும் நாங்கள் படும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் ரூபினிசால் லைசால் அத்தைகள் பார்த்து கொண்டு இருந்திருக்கார்கள், கேட்டுக்கொண்டு இருந்திருக்கார்கள். அதுதான் உங்களுடைய அந்த காரணத்தினால்தான் உங்களை யூடியூப் சேனல் எங்கள் மனதிலும் கண்ணிலும் காதிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்று யூடியூப் சேனல் உங்களுடைய ரூபனிசால் லைசால் அத்தைகள் குரலாக அதை ஒழித்து கொண்டு இருக்கிறது. உங்கள் குரல் என்று நான் சொல்லக்கூடாது. ரூபனிசால் லைசால் அத்தைகள் குரலே என்று நான் இன்றும் அடித்து எல்லா கன்னித்தாய் உறவு மக்களிடம் நான் இன்று சொல்வேன், என்று சொல்வேன்.
எக்கோர்ட்டிலும் நான் சொல்லுவேன், ஐயா கன்னித்தாயே உங்கள் பாதம் போற்றி, கன்னித்தாயே உங்கள் பாதம் போற்றி. எங்கள் இல்லத்தில் ரூபனிசால் லைத்தால் அத்தைகள் சீக்கிரம் வந்து எங்களுடைய கண்ணீரையும் எங்களுடைய உழைப்பைகளும் நாங்கள் படுகிற வேதனைகளையும் தெளிவுபடுத்தி எங்கள் கண்ணியை மிக தெளிவாக கும்பிட்டு நாங்கள் வணங்க அதுக்கு என்ன வழி, என்ன வழிமுறைகள் என்று ரூபனிசால் லைசால் அத்தைகள் எங்களுக்கு உங்கள் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தர வேண்டும் என்று ரூபனிசால் லைசா அத்தைகள் பாதம் போற்றி வணங்குகிறேன். உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உங்களை அன்புடன் எங்கள் இல்லத்தில் அழைக்கின்றேன். உங்களை எங்கள் இல்லத்துக்கு அன்புடன் ரூபனிசால் லைசால் அத்தைகள் அருளோடும் புகழோடும் உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்புக்குரிய கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இவ்வளவு அழகாக இவ்வளவு தெளிவாக பேசிய இந்த நபர் அதிகம் படிக்காதவர். இவர் இவ்வளவு தெளிவாக பேசுவாரா என்று நினைக்கும் பொழுதே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்புக்குரிய முகில் அவர்களே, உங்களுடைய பேச்சை கவனிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பேச்சாற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் இவ்வாறு பேச முடியும், இவ்வளவு தெளிவாக எடுத்துரைக்க முடியும். உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் நான் நன்கு அறிந்தவன். எப்படி அறிந்தேன்? நீங்கள் இன்று தான் இந்த கேள்வியே நான் கேட்குறேன், இந்த உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டே கேட்குறேன். ஆனால் இதற்கு முன்பாகவே நான் உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டேன், சின்ன மாடன் குடியிருப்புக்கு. அந்த சின்ன மாடன் குடியிருப்புக்கு நான் வந்தபொழுது நீங்கள் வீட்டில் இல்லை. நீங்கள் என்னை வரவேற்பதற்காக நீங்கள் பேய்க்குளத்தில் நின்றீர்கள். நான் பேய்க்குளம் வராமல் இன்னொரு குறுக்கு வழியாக நான் ஷார்ட்கட் ரூட்டாக உங்களுடைய வீட்டிற்கு வந்துவிட்டேன். சரியாக உங்கள் வீட்டில் சென்று தான் உங்களை நான் விசாரித்தேன். மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுதான். இன்னொரு வீட்டில் போய் நான் கேட்கல, கரெக்டாக உங்கள் வீட்டு முன்னுக்கு போய் காரை நிப்பாட்டிட்டு அப்படி முகில்னு கேட்குறக்குள்ளே உங்கள் மனைவிக்கும் மகளுக்கும் என்னை தெரிகிறது. ஐயா வாங்க ஐயா, உங்களை பார்க்க தானே ஐயா பேய்குளம் போனாங்கன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சி, அவரை வரை சொல்லுங்கள் என்று சொல்லி உங்கள் வீட்டிற்குள் வந்து அமர்ந்தேன். அப்போ நடந்ததெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இந்த மாந்திரிகம் படித்த இவர்களெல்லாம் கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து கொடுத்து விட்டால் எனக்கு இந்த வேலையே தேவையில்லை, எனக்கு இந்த கஷ்டமும் தேவையில்லை. இப்படி நான் அலையவும் வேண்டாம், அழகு போல் கும்பிடுங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டுமென்றால் காலனுக்கு ஒரு படப்பு போட வேண்டும். அந்த காலன் படப்பு போட்ட இடத்தில் கண்டிப்பாக ஒரு சேவல் கோழி தேவைப்படும். அந்த காலன் படைப்பு போட்ட இடத்தில் ஒரு பெட்டை கோழியை குழம்பு வைத்து அதையும் அங்கு படைப்பாக படைக்க வேண்டியது வரும். அதுபோக வெண்பொங்கல் காலனுக்கு படைக்கப்படும். கன்னி தெய்வங்களுக்கு சர்க்கரை பொங்கல், பணியாரம், பாலும் பழம், பல வகைகள் அனைத்தும் வைக்கப்படும். இவைகளெல்லாம் சரிவரச் செய்யவில்லை என்றால் கன்னி தெய்வம் எவ்வாறு அங்கு வரும், எவ்வாறு அங்கு பதியமைத்து நீங்கள் வழிபடுவதற்கு, அங்கே தெய்வமாக இருந்து உங்கள் வாரிசுகளை வாழ வைப்பதற்கு இயலும்? மிகப்பெரிய கஷ்டம் அது. முறையாக எடுக்காத கன்னி தெய்வத்தால் உங்கள் வீட்டிற்குள் வாழையடி வாழையாக இருக்க முடியுமா என்றால் முடியாது. எவ்வளவு பைத்தியகாரத்தனம்! ஒரு மாந்திரிகவாதி உங்களிடத்திலே உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களா, இல்லை நான் கொண்டு போகட்டுமா என்று கேட்கிறான் என்றால் அவன் நம்மளை எந்த அளவிற்கு முட்டாளாக நினைத்திருக்கிறான். ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் பைத்தியக்காரர்கள் என்று நினைத்துத்தானே அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை, அந்த தொழிலை வைத்துக்கொண்டு நம் பிள்ளைகளை எல்லாம் வதைக்கின்றார்கள், தெய்வங்களை எல்லாம் பிடித்து செல்கின்றார்கள் அவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக. இதற்காகவா இறைவன் கன்னி தெய்வத்தை நமக்கு படைத்தான்? தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று உயிரை இழந்த தெய்வம் மீண்டும் உயிர் தெழுந்து வந்து நம்மை வாழ வைக்க, நம் இல்லத்திற்குள் வருகை தந்து நம்மளை வாழ வைக்க வாழ்கின்ற அந்த கன்னி தெய்வம் பிறரிடத்திலே அடிபாடுபட்டு தீட்டு துணியை மேலே வீசி, தீட்டை மேலே வீசி அந்த தெய்வங்களை சித்திரவதை செய்யக்கூடிய மாந்திரிகர்கள் கையில் கொடுப்பதற்காக நாம் இருக்கிறோம். தெளிவான முடிவு. நீங்கள் கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும் என்று நினைத்தது, நீங்கள் அவர்களை வைத்து எடுத்த விதம் தவறாக இருக்கலாம், வழிபட்ட முறை தவறாக இருக்கலாம். அங்கே கன்னியை எடுக்காமல் சும்மா தவறுதலாக உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதையும் நான் கண்கூடாக பார்த்தேன். உங்கள் வாயினாலேயே நீங்கள் கூறினீர்கள். அன்று நான் வந்த நேரத்தில் கூட இதை கூறவில்லை. உங்கள் மாமனார் வீட்டிலிருந்து வரப்பட்ட சீதனமான விளக்கை கொண்டு நீங்கள் வைத்ததாக கூறினீர்கள்.
அதையெல்லாம் வைக்கவே கூடாது. முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுப்பதாக இருந்தால் புது விளக்கு வாங்க வேண்டும், புது தட்டு வாங்க வேண்டும், புது பூரிப்பலகை வாங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக குங்கும வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் வாங்க வேண்டும், சந்தனம் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் வாங்க வேண்டும், விபூதி வைப்பதற்கு ஒரு கிண்ணம் வாங்க வேண்டும், மணி ஒன்று வாங்க வேண்டும், சொம்பு ஒன்று வாங்க வேண்டும், பத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு ஒன்று வாங்க வேண்டும். இது போக இந்த சாம்பிராணி காட்டும் அதையும் ஒன்று வாங்க வேண்டும், சாம்பிராணி கரண்டி. இப்படி அனைத்தும் புதிதாக வைக்க வேண்டும். ஆனால் எவ்வளவு எளிதாக உங்களிடத்திலே வந்து கிடைத்த துட்டு போதும் என்று அழகாக பேசி அற்புதமாக கன்னி தெய்வத்தை எடுத்து தந்து விட்டோம் என்று கூறி எதையோ உள்ளே வைத்துவிட்டு உங்கள் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக குழப்பிவிட்டு தகப்பனுக்கு மகன் பகை, மகனுக்கு தகப்பன் பகை, மனைவிக்கு கணவன் பகை, கணவனுக்கு மனைவி பகை, இப்படி ஒவ்வொரு பகையையும் உருவாக்கி அற்புதமாக பேசக்கூடிய உங்களையும் மதியை மங்கச் செய்திருக்கிறார்கள் அந்த மனிதர்கள். போனது போகட்டும், அதற்காக அவர்களிடத்திலே நாம் வாக்குவாதம் செய்தால் நாம் முட்டாள்கள். தேவையில்லாத பிரச்சனைகள். இனி நடக்கக்கூடியது என்ன? நமக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு. அதற்கு சாட்சி தான் நீங்கள் அனுப்பிய பதிவு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னே அனுப்பியிருக்கீங்க. நானும் ஒரு 20 நாளைக்கு முன்னே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த பதிவை பார்க்கவில்லை. அதற்கு அப்புறமா என்ன ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் நேற்று என்ன பார்க்க வந்தீங்க? அது அவ்வளோ பெரிய அதிசயம். நேற்று சுமார் மாலை 4:30 மணி வரை என்னிடத்திலிருந்து பேசினீர்கள் என்று நினைக்கிறேன். 4:30 2:30 நேவல்ல. அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்து நான் சாப்பிட போனது 4:45 5 மணி ஆகிவிட்டது. ஆக நீங்கள் நேற்று என்னை வந்து சந்தித்து சென்றிருக்கிறீர்கள். இன்று இங்கே உங்களுடைய குரலை நான் கேட்கிறேன், பதிலளிக்கிறேன். இதுதான் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம். நம் கையில் எதுவும் கிடையாது. நீங்கள் அனுப்புனதை நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன்னா அது யார் அனுப்புனான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. பேர் வராது, ஒன்றும் வராது. வாய்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கன்னி தெய்வங்கள் இந்த அளவிற்கு புலமைப்படுத்தி நம்மளை தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால் கன்னி தெய்வத்தின் மகிமை. காலகாலமாக இந்த கன்னி தெய்வங்கள் நம் வம்சங்களை வாழ வைக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுக்க தேதி குறித்து விட்டோம் என்பதும் உண்மை. வருகின்ற 15ஆம் தேதி குறித்திருக்கிறோம். நீங்கள் 13ஆம் தேதி என்னை பார்க்க வருவதாக கூறியிருக்கிறீர்கள். நல்லது நடக்கட்டும், கன்னி தெய்வம் வரட்டும், உங்களை வாழ வைக்கட்டும். அதையெல்லாம் விட உங்கள் கடமையை செய்யுங்கள். பலனை எதிர்பார்க்காமல். பலன் தானாக வரும், நம்மை தேடி வந்தடையும். மகிழ்ச்சி அன்பானவர்களே. இப்படிப்பட்ட உறவுகளெல்லாம் கன்னி தெய்வம் என்ற முறையில் எதையோ எடுத்து வைத்து வழிபட்டு வாழ்க்கையை சீரழித்து விட்டு நம்மை போன்றவர்களை தேடி வருகிறார்கள். எல்லோருக்கும் என்னை கண்ணுக்கு தெரியுமா என்றால் அது மிகப்பெரிய கஷ்டம். இப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக கன்னிப்பதிவு போட்டுட்ருக்கிறேன். இந்த 2.5 வருஷத்தில் நமக்கு வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர், அதாவது கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் பார்த்தா 8900 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த 8900 பேரை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை நம்ம சரி பண்ணிட முடியுமான்னா நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, வேகமாக இல்லை. இப்போ இந்த 3 வருஷத்துக்கு 89,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம் சேனல் பகிரப்பட்டிருக்கிறது, ஷேர் செய்யப்பட்டிருக்கிறது, பார்த்தவர்களெல்லாம் சப்ஸ்கிரைபர்கள் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே லட்சக்கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை. அதுக்காக நான் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வரமாட்டேன். அது என் கேரக்டரே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த 8900 குழந்தைகளே எனக்கு கிட்டத்தட்ட 10,000 கன்னி தெய்வங்களாக என் கண்களுக்கு தெரிகிறது. ஏன்னா ஒரு வீட்டில் 7 இருக்குது, ஒரு வீட்டில் 5 இருக்குது, ஒரு வீட்டில் 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. ஆக என் நம்பிக்கை, என்னுடைய உழைப்பு வீண் போகாது. என்னிடத்தில் தொடர்புள்ள இவர்களையாவது நான் வாழ வைத்து விட்டேன் என்ற நம்பிக்கை எனக்கு வந்து நான் கண்கூடாக பார்த்து விட்டால் அதுவே எனக்கு சிறப்பு. மகிழ்ச்சி உறவுகளே. மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்க வருகிறேன். ஆகவே இப்பொழுது பேசிய இந்த உறவுக்கு வருகின்ற 15ஆம் தேதி கன்னி தெய்வத்தை எடுக்கிறோம். அனைத்து உறவுகளும் அவர்களுடைய வீட்டிற்கு நல்லபடியாக கன்னி தெய்வம் வர வேண்டும் என்று நம்மளுடைய இந்த பதிவை கேட்டவுடன் வாழ்த்தாக அதில் டைப் செய்து போடுங்கள். அதை பார்க்கின்ற அவர்களும் மன மகிழ்ச்சி அடைவார்கள். நம் கன்னி தெய்வத்திற்காக இத்தனை மக்கள் இங்கு ப்ரேயர் பண்ணுகிறார்களே, கும்பிடுகிறார்களே என்று. அதையெல்லாம் விட அவர்கள் வாழ்வதற்கு நீங்கள் வாழ்த்துகிறீர்கள். உங்களுக்கு அவர்கள் யார் என்றே தெரியாது. அதுதான் வாழ்த்து. தன் பிள்ளையை வாழ்த்துவது சாதாரணப்பட்ட வாழ்த்து. இரத்த சம்பந்தம் இல்லாமல், ஜாதி சம்பந்தம் இல்லாமல், மத சம்பந்தம் இல்லாமல், ஊர் சம்பந்தம் இல்லாமல், மொழி சம்பந்தம் இல்லாமல் எங்கெங்கோ இருந்து நீங்கள் வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து நிரந்தரமான வாழ்த்து, ஆசீர்வாதமான வாழ்த்து.
ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்னும் நிறைய அதிசயங்கள் காண இருக்கிறோம். இன்னும் நிறைய கன்னி தெய்வங்கள் வர இருக்கிறது, நம்மிடத்தில் பேச இருக்கிறது. அதிசயங்களை நாம் பார்ப்போம் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை, ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை. மிக்க நன்றி அண்ணா, நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் அண்ணா. ஏனென்றால் உங்களுக்கு 1000 வேலைப்பளு இருந்தாலும் கூட அதையெல்லாம் சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுக்காக நீங்கள் கன்னி தெய்வத்தை பற்றிய விளக்கம் சொன்னீர்கள் அண்ணா, கனவுக்கும் விளக்கம் சொன்னீர்கள் அண்ணா. அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிகள் அண்ணா. அண்ணா நீங்களும் ரூபனிசா லைசால் அத்தைகளும் எங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய பொக்கிஷம் அண்ணா. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய வரம் அண்ணா. ஏனென்றால் எங்கள் வீட்டு கன்னி தெய்வம் என்கிற பொக்கிஷத்தை எங்களுக்கு முறைப்படி வணங்க வழிகாட்டிய வள்ளல் அண்ணா, எங்கள் அண்ணன் லைசால் எட்வர்ட் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அண்ணா. நீங்கள் நல்லா இருக்கணும் அண்ணா. உலகத்தில் உள்ள அத்தனை கன்னி தெய்வங்களும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் அண்ணா. மிக்க மகிழ்ச்சி அண்ணா என்று கூறிய பேச்சி அம்மாள், ராஜபாளையத்தைச் சேர்ந்த பேச்சி அம்மாள். மகிழ்ச்சி பேச்சி அம்மாள் அவர்களே. அன்பு சகோதரி, மிகவும் கடினமான சூழ்நிலையில் நம் அத்தைகளை காண அத்தைகளின் பதிக்கு வந்திருந்தார்கள். இவர்கள் கன்னி தெய்வத்தை பற்றி பேச வந்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் கொண்டு வந்ததோ ஒரு பேயை. அற்புதமாக அந்த பேயை விரட்டியும் கொடுத்து, இன்று அவர்கள் இல்லத்தில் கன்னி தெய்வத்தை எடுத்தும் கொடுத்து, அவர்களுக்கு வாழ வழிகாட்டியும் கொடுத்து இருக்கிறோம். நிச்சயமாக அவர்களுடைய குடும்பம் வாழும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அவர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள், அண்ணா ஏதாவது எழுத்துப்பிழை இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று. ஒரு எழுத்துப்பிழை இல்லாமல் நான் தான் கரெக்டாக வாசிச்சிட்டேனே. உங்களை விட நிறைய ஆட்கள் ரொம்ப எழுத்துப்பிழையோடு அனுப்புகிறாங்க. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணை, ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை. அண்ணா பதிவு போட்டது மிக்க மகிழ்ச்சி அண்ணா. தினம் ஒரு பதிவினாலும் போடுங்க அண்ணா. அதை பார்க்கும்போது எங்களுக்கு புது உற்சாகமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைத்தது அண்ணா. நன்றி என்று அனுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். பார்க்கலாம், மாச்சல் படாமல் கஷ்டப்படாமல் அத்தனை பதிவுகளையும் நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்களா என்பதை நான் பார்க்கலாம் என்று சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ நிறைய பதிவு இப்போ ஒரு 3-4 நாளில் போட்டிருக்கிறேன். நிறைய பதிவு இன்னும் ஓடவே இல்லை. அப்படியே 100 பேர் 200 பேர் பார்த்த பதிவுலாம் இருக்குது. அனைத்து பதிவுகளும் நம் கன்னி தெய்வத்துக்காக போடக்கூடிய பதிவுகள் என்பதை உணர்ந்து நீங்கள் அனைவரும் பதிவுகளை கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணையப்பா. அப்பா அம்மா இன்றைக்கு மதியம் கனவு கண்டாங்களாம்ப்பா. தகர பெட்டி மாதிரி இருக்காம்ப்பா. அதுக்குள்ள படுத்திருக்காங்களாம் குழந்தை மாதிரி. கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு சிரிக்கிறாங்களாம்ப்பா. ரொம்ப 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 சந்தோஷம் தாயே. உன் வீட்டில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து தந்தேன். இதுவே மிகப்பெரிய சாட்சி. உன் கன்னி தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டது என்று அன்று உன்னிடத்தில் கூறிக்கொண்டு விடைபெற்றேன். விளையாட்டு இல்லை அன்பானவர்களே. ஒரு கன்னி தெய்வத்தை எடுப்பதாக இருந்தால் அது 1000 கிலோமீட்டராக இருந்தாலும் நான் அந்த கன்னி தெய்வ பதிக்கு சென்று வர வேண்டும். ஏனென்றால் நான் யாரையும் நம்புவன் அல்ல. கன்னி தெய்வம் வந்திருக்கிறதா இல்லையா என்பதை நானே நேரடியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன். நானும் அங்கு சென்று வேண்டிக்கொண்டு மீன்ஸ் எனக்கல்ல, அந்த கன்னி தெய்வ குழந்தைகளுக்காக வேண்டுவேன், அந்த குடும்பத்துக்காக வேண்டிக்கொண்டு நானும் அங்கிருந்து விடைபெற்று நம் அத்தைகளின் இல்லத்திற்கு வருவது வழக்கம். ஆகவே அன்பானவர்களே, இந்த குழந்தையின் வீட்டிற்கு 2 முறை சென்றேன். இவர்களிடம் நாம் ₹1 மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்தோம். ₹1 என்றால் 1 லட்சம் அல்ல, ₹1. அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பாழா போன உலகத்தில் பணம் தான் பெருசுன்னு நிறைய பேர் ஓடுறாங்க. இந்த பணத்தெல்லாம் இப்போ ஒரு 500 கோடியை ஆளே நடமாடாத, மனிதர்களே செல்ல முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் மொத்தமாக ஹெலிகாப்டரில் இருந்தோ இல்லை ஒரு ஃப்ளைட்டில் இருந்தோ தட்டிட்டோன்னு வைங்களாம். அந்த பணத்தை மீண்டும் ஒரு வருடம் கழித்து சென்று பார்த்தால் என்ன நிலைமையில் இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த காட்டிற்குள் யாருக்குமே அது புரோஜனம் இருந்திருக்காது. தாளை உண்ணக்கூடிய விலங்குகள் வேண்டுமானால் அந்த தாளை, பணம் என்ற அந்த தாளை உண்ணிருக்கும். கரையான்கள் அதை சுவைத்திருக்கும். ஆக அந்த பணம் அழிந்திருக்கும். இதுதான் உண்மை. ஆக நாமும் அழியக்கூடிய ஒரு நபர் தான்.
நம்மளுடைய உடல் சரீரமானதும் ஒரு நாள் மண்ணுக்கு மண்ணாக செல்லக்கூடிய ஒன்று தான். அப்பேற்பட்ட நாம் இந்த உலகத்தில் பணம்தான் முக்கியம் என்று பணத்தை மட்டுமே சேர்த்து கொண்டு பகையை வளர்த்து கொண்டு பாசத்தை விட்டு என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கோம். நம் கன்னி வழிபாட்டில் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கான அங்கீகாரம் நம் ஊரில் வந்து விட்டதா? நம் பிள்ளைகளுக்கு தேவையான அளவு சொத்து சேர்ந்து விட்டதா? இயன்றதை இயலாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்வோம் என்று நினைத்து பாருங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கன்னி தெய்வங்கள் தருவார்கள். ஆக கன்னி தெய்வத்திற்கு வைத்த பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது கொடுக்க வேண்டாம். அது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தைக்கு கொடுங்கள். ஆனால் கன்னி தெய்வம் தந்த செல்வம், நீங்கள் ஒரு செல்வந்தராகவோ பணக்காரராகவோ இருந்தால் இப்படிப்பட்ட ஏழை பிள்ளைகள் கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கை கொடுப்போமே, தோள் கொடுப்போமே. இதில் சில உறவுகள் என்னோடு இணைந்திருந்தார்கள், கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள். ஆக இந்த குடும்பத்தில் ₹1 மட்டும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு எடுத்து கொடுத்தோம். இந்த குழந்தையின் வீட்டிற்கு நான் 2 முறை சென்று வந்தேன். முதல் முறை கிட்டத்தட்ட போயிட்டு வர்றதுக்கே 350 கிலோமீட்டர் வரும். இப்படி 2 முறை 700 கிலோமீட்டர் நான் போயிட்டு வந்திருக்கேன் இவர்களுடைய வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுப்பதற்கு. வாங்கிய பணம் ₹1. அதாவது பணம் ஒரு பக்கம் தேவை, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவை. ஏன் தெய்வத்தை எடுக்கிறதுக்கே பணம் இல்லைன்னா எடுக்க முடியாது. ஏன்னா நாம் வர்றது, நான் வந்து எடுக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 100 சில்லற பொருளை வாங்கணும், மாந்திரிகர்கள் வரணும், அவங்க வந்து செல்லணும், அவங்களுக்கு ரூம் கொடுக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம் கன்னி தெய்வ குழந்தைகள் நன்றாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு நல்லதை செய்யும் பொழுது சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இல்லை, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள் கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் என்ற உலகம் பேசப்படட்டும். இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டும். நீங்கள் வந்து ஒரு நல்லதை பண்ணுறீங்க, மனசார பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கன்னி தெய்வம் உங்களை மனசார வாழ்த்தும். என் பிள்ளை இன்றைக்கி இதை செஞ்சுருக்கான் அப்படின்னு. இன்றைக்கி நான் இருந்து இவ்வளவு நேரம் பேசுகிறேன், இவ்வளவு காரியத்தை செய்து கொடுக்கிறேன் என்றால் வந்த மக்களுக்கு தெரியும். எத்தனையோ பில்லி சூனிய ஏவலோடு வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு டீ கூட நான் அவங்கள்ட்ட வாங்கி குடிக்க மாட்டேன், நான் வாங்கி கொடுத்துருப்பேன், நான் வாங்கி உணவு கொடுத்துருப்பேன். இப்படி எத்தனையோ கதைகள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் இப்போ சொல்லி காட்டக்கூடிய நேரம் இல்லை. அது நான் யார் பேரையும் உச்சரிக்கவும் இல்லை, உச்சரிக்க போகிறதும் இல்லை. ஒன்றும் கிடையாதுங்க. முதல்ல நம்ம கன்னிவழி பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒன்றும் கிடையாது. எதையுமே கொண்டு போக முடியாது. பிறந்திருக்கோம், வாழ்கிறதுக்கு பிறந்திருக்கோம், வாழ்ந்துட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அது வரைக்கும் நம் கன்னி தெய்வம் நம்மோடு இருந்து நம்மளை வாழ வைப்பார்கள் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னியம்மாவுக்கு தினமும் விளக்கு போடுறேன், அப்படி இருந்தும் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு தீய சக்தி பின்னாடி வந்துடுது. எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்பா. அப்படி ஊருக்கு போனாலும் கன்னியம்மா திருநீர் எடுத்து போவேன், நெற்றியில் பூச. எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கிட்டையும் சொல்ல முடியலை, அவங்கக்கிட்ட சொன்னால் என்ன வெறுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்கிறது. பார்த்தீங்களா உறவுகளே, இதுதான் எடுத்துக்காட்டு. நீ கோடி ரூபா வச்சுருக்கலாம், ஆனால் உன் உடம்புல ஒரு பேயோ ஒரு ஏவலோ ஒரு முனியோ வந்து உட்காந்துக்கிட்டா அந்த கோடி ரூபா தோற்று போயிடும். ரோட்டில் எதுக்கு சண்டை வருதுன்னு தெரியாது, ரோட்டில் என்ன பண்ணுறோன்னு தெரியாது, பெண்ணாக இருந்தால் வீட்டில் என்ன பிரச்சனையை உண்டாக்குறான்னு தெரியாது. மொத்தத்தில் நிம்மதியை கெடுத்து விட்டு அந்த சரீரத்தை அழிக்கும் வரை, அந்த உயிரை அந்த உடம்பிலிருந்து எடுக்கும் வரை அந்த ஏவலானதோ பேயானதோ இருந்து அவர்களை சித்திரவதை செய்யும். எவ்வளவு பெரிய கவலை! நான் என் கணவனிடம் சொன்னால் என்னை வெறுத்து விடுவாரோ என்று கூறுகிறாள். இதற்கு மேல் இந்த உலகத்தில் அவளுக்கு என்ன கஷ்டம் வந்து விடப் போகிறது? கலங்காதே மகளே, ஒன்றும் ஆகாது. கன்னி தெய்வங்களை நம்பு. நிச்சயமாக உனக்கு உடம்பில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் விரட்டி அடிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். என்னப்பா செய்யட்டும், எனக்கு என்ன பண்றேன்னே தெரியலப்பா. அம்மா ஊருக்கும் போக முடியல, அத்தை ஊருக்கும் போக முடியல. எங்க போனாலும் ஏதாவது ஒரு தேசத்து என்னை தொட்டு வந்துடுற மாதிரி இருக்கு. வந்துட்டு ஒரு 10 நாள் பின்னாடி கழுத்து வலி, போராடி அப்புறம் சாமியை கும்பிட விளக்கு ஏற்ற சாம்பிராணி போட அப்புறம் அந்த கழுத்து எல்லாம் போய் சரியாயிருது. அப்புறம் சாமி கனவு வருது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இந்த கெட்ட கனவு வரும்பா. அப்புறம் 10 நாள் சென்று அப்புறம் சாமி கனவு வந்து அப்புறம் சாமி இருக்க மாதிரி தெரியும்ப்பா. ஆனா எங்கேயுமே நான் நிம்மதியா போயிட்டு வர முடியலப்பா. தீய சக்தி தொட்டு வராம இருக்க என்னப்பா கொண்டு போகணும் எனக்கு தெரியலப்பா. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. என் வீட்டுக்காட்டையும் சொன்னா இவளுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு நினைச்சிருவாங்க. நல்லா சொல்ல முடியலைங்கப்பா.
ஓயாம சொன்னாலும் என்னை விட்டுருவாங்களோ எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கும்பா. சொல்ல முடியலப்பா. ஏதாவது வழி சொல்லுங்கப்பா. வழி பிறந்தாச்சும்மா. வழி பிறக்கப்பை தான் உன் கண்களுக்கு கன்னி தெய்வத்தை தெரிந்திருக்கிறது. அந்த கன்னி தெய்வத்தை நம்பி பிடி, நல்லபடியாக வணங்கு. நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் தன் மகனாகிய உன் கணவனை தெளிவுபடுத்தி உன் மேல் இருக்கக்கூடிய அந்த கோளாறை நீக்கித் தருவார்கள். கலங்காதே, கவலைப்படாதே. உன் பிள்ளைகளுக்காக நீ இருப்பாய். உன் பிள்ளைகள் மட்டுமல்ல, பேரன் பேத்திகளுக்காகவும் இருப்பாய். உன் கணவனுக்காகவும் நீ இருப்பாய். உன்னை சுற்றியுள்ள உன் குடும்பத்திற்காக நீ இருப்பாய். ஏன், உனக்காக நீ இருப்பாய். கவலைப்படாதே. 100% நம்பிக்கையோடு கன்னி தெய்வத்தை வணங்கு. எதிர்பார்ப்போடு இல்லை, நம்பிக்கையோடு வணங்கு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா வணக்கம். நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக கன்னி தெய்வத்தை வணங்கி வருகின்றோம். ஆனால் முறையாக தெய்வத்தை எடுக்கவில்லை. சிலர் பூ போட்டு உத்தரவு கேட்க சொன்னார்கள். அப்போது முறைப்படி எடுக்க உத்தரவு வரவில்லை. அதனால் அதை அப்படியே விட்டுவிட்டு தை பௌர்ணமி அன்று கன்னியை வணங்கி வருகின்றோம். பா, இந்த முட்டாப்பையில் உள்ள என்ன செய்யலாம் எனக்கே தெரியலையே. ஐயா, வீட்டில் சமைச்சு வச்சுருக்கீங்க, சாப்பாடு இருக்குது, நல்ல வாய்க்கு ருசியான உணவு, நறுமணத்தோட கொண்டான்னு கூப்பிடுது. மத்தியானம் 2 மணி, பசி வயிற்ற பிடுங்குது. நீங்கள் குலுக்கி போட்டு நமக்கு சாப்பிட உத்தரவு வந்தால் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டுட்டு போய் சாப்பிடுவீங்களா? ஏன் தட்டை போடு, தட்டை வை, சோத்தை போடு, தின்னுன்னு சொல்லி உட்காந்து திம்பிங்களா? சிரிப்பு தான் வருது. கிடச்சி போச்சுன்னு இருந்து திங்கிறத விட்டுவிட்டு குலுக்கி பார்க்கலாம். குலுக்கி கூமுட்டை போய் ஒருத்தன் சொன்னான்னு நீங்கள் வேற பூ போட்டு பார்த்தேன்னு எங்கிட்டையே வந்து சொல்லுறீங்களே, எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். உன் வீட்டில் தெய்வம் இருக்கிறது. உன் வீட்டு தெய்வத்தை நீ வழிபட வேண்டும். உன் வீட்டு தெய்வத்தை இன்னும் முறைப்படி நீ எடுக்கவில்லை. விரைவில் எடுப்பதற்கு என்ன என்று நீ யோசிப்பாயா? அதை விட்டு குலுக்கினேன், பூ போட்டேன், எடுத்தேன், வரலை, உத்தரவு கிடைக்கலன்னு சொல்கிறிய. தப்பு தப்பு தப்பு. முதல்ல நீ அதை எடுத்து வணங்கு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். பாவம் யாருன்னு தெரில, ரொம்ப அசால்ட்டாக பேசிவிட்டோம். வணங்கு அது இதுன்னு. மன்னிக்கவும், வணங்குங்க. மகிழ்ச்சி. இப்போது இந்த ஞாயிறு அன்று பூஜையில் என் மகளுக்கு கன்னி வந்து அழுதது. வேறு ஏதும் சொல்லவில்லை. ஆனால் இதற்கு முன் கன்னி வந்தால் எங்கள் பழைய வீடு தெரிவதாகவும் விளக்கு ஜோதி தெரிவதாகவும் சொல்வார். இப்போது கருப்பாக இருட்டாக மட்டுமே தெரிந்ததாக சொன்னார். இது யாருன்னு தெரியலையே. இது எதனால் ஐயா? இப்போது கன்னி தெய்வத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் புரியவில்லை. தாங்கள் ஓய்வில் இருந்தால் பதில் தாருங்கள். ஓய்வில் இருந்தால் எப்படி பதில் தர முடியும்? முழிச்சிருந்தால் தான் தர முடியும். வேலை இருந்தாலும் தர முடியாது. அது ஒன்றும் இல்லை ஐயா, ரொம்ப போட்டு யோசிக்காண்டாம். இருட்டாக தெரியுதுன்னு சொன்னாலே உங்கள் கண்ணியை நீங்கள் முறைப்படி எடுத்துடுறது நல்லது. வீட்டுக்குள்ளே ஏதோ துஷ்டாவி விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்தையும் இதையே சொன்ன மாதிரி இருக்குது. அதனால் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் கன்னி தெய்வம் உங்களை வாழ வைப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு கும்பிடுங்க, நல்லா கும்பிடுங்க. மகிழ்ச்சி உறவே. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். சில கேள்விக்கெல்லாம் இப்படி ஷார்ட்கட்டாக தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல அவங்க முறைப்படி எடுக்கட்டு. ஒன்றுமே செய்யாமல் அங்கே இருட்டாக இருக்குது, இங்கே இருட்டாக இருக்குன்னா நம்ம என்ன செய்கிறது? மகிழ்ச்சி. எங்கள் குழந்தையின் தெய்வ கடாட்சியம் பொருந்திய செயல்பாடுகளை மிகவும் வியந்து ஆசீர்வதித்தமைக்கும் இச்சிறப்பினை பிற கன்னி தெய்வ உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கும் மேலும் எங்கள் குடும்பங்கள் கன்னி தெய்வத்தின் அருளால் குறைவின்றி வாழ வாழ்த்தியமைக்கும் கன்னி தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றிகளை எங்கள் குடும்பங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது கிட்டத்தட்ட அந்த மேலூர் கன்னி வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேலூர் கன்னி தெய்வம் தான் குழந்தை போன உடனே ஆச்சரியமாக இருந்து என்ன வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அந்த குழந்தை நடந்துக்கிட்ட விதத்தை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்கள். அந்த வீட்டுக்கு நல்லபடியாக கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்தாச்சு. அங்கே இருக்கக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் அந்த கன்னி தெய்வம் அடித்து விரட்டி விட்டு அந்த குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். நான் இந்த வீடியோ கேட்டேன். எப்படி கன்னி தெய்வத்தை வழிபடுவது அண்ணா? நீங்கள் சொன்னால் எனக்கு மிகவும் நன்மைகள் நடக்கும். நான் வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் முறைப்படி எடுக்க முடியாது. நீங்கள் வணங்கலாம். ஆனால் என்னுடைய பதிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் பார்த்தாலே எப்படி கன்னி தெய்வத்தை வணங்கணும், கன்னி தெய்வம்னா என்ன எல்லாமே தெரிஞ்சிடும். ஆக நீங்கள் பதிவை சரியாக கேட்டுவிட்டு என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை.
மாமா, நான் பவானி பேசுறேன். எனக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு கனவு வந்ததுல, அதே மாதிரி இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 4:12 மணிக்கு கனவு வந்தது. என்ன கனவு அப்படின்னா, இப்ப எங்க வீடு இருக்குல்ல, எங்க வீடு கன்னிப்பதி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தப்போ வந்து கன்னிப்பதி அங்க அந்த ரூமே இல்ல. முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்தது, 2 ரூம் மட்டும்தான் இருந்தது. உள்ள கிச்சனும் உள்ள ரூம் 2 ரூம் மட்டும்தான் இருந்தது. முன்னாடி ஹால் வந்து கெட்டாம இருந்தது. அது வந்து ஓட்டுச்சாப்பு மாதிரி இருந்தது, காம்பவுண்ட் மாதிரி. அதுல வந்து தகர கதவை போட்டு இருந்தது. எனக்கு வந்த கனவு எப்படி வந்ததுன்னா, அதே வீடுதான், இதுக்கு முன்னாடி இருந்த பழைய வீடுதான் கனவுல வந்தது. நான் வீட்டுக்கு வாரேன், வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வாரேன். வர்றப்ப வந்துட்டு பார்த்தோன்னா, நடுவுல அந்த காம்பவுண்டுக்கு நடுவுல நிலக்கதவுக்கு நேர அந்த சைடு இந்த சைடும் கரெக்டா நடுவுல ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு. வெம்பி போய் பெரிய எலுமிச்சம்பழமா இருக்கு. அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கு. அதே மாதிரி வெளியில ஜன்னல் இருக்கும் உனக்குள்ள பக்கத்துல, அதுலயே ஒரு எலுமிச்சம்பழம் அதே மாதிரி வெம்பி போய் தான் இருக்கு. அதை பார்த்த உடனே யார் இங்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தா, வெளியில வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, எங்க மாமா, அதாவது எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சியோட மாப்பிள்ளை. அவர் கூட பேசிய 3 வருஷம் ஆச்சா. அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. மண்ணெல்லாம் அள்ளி போட்டு கொத்தனார் வேலை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இவர வேலையா தான் இருக்கும்னு சொல்லி. ஐயையோ எம்மா, இது பெரிய பிரச்சனையாகி போகும். அதாவது கனவு வந்தது ஓகே, கனவுலையும் இவ்வளோ கனவு வருதா? இதெல்லாம் நம்ம வந்து இப்படி ஓப்பனாக பேசக்கூடாதுமா. ஒருவேளை அவங்களும் ஒரு நாள் நம்மளுடைய கன்னிதெய்வ சேனலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கிவிடும். ஆகவே இந்த பதிவை கடந்து செல்கிறேன். அன்பு பிள்ளைகளே, சில கனவுகளை ஓப்பனாக சொல்லலாம், சில கனவுகளை என்னிடத்தில் தனியாக பேசலாம். இப்படி நீங்கள் ரெக்கார்டு அனுப்பும் பொழுது நான் நேரடியாக இங்கே பதிவாக போட்டுருவேன். பெயர் குறிப்பிடக்கூடாது. நம்ம பல குடும்பத்தை ஒன்று சேர்க்கத்தான் இங்கே பயணம் செய்கிறோம், குடும்பங்களை பிரிப்பதற்கு அல்ல என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். என் வீட்டு கன்னியம்மாவை முறைப்படி உள்ளே எடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாம் பார்த்து செய்யணும்னு என் மனசு ஏங்குது அண்ணா. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அண்ணா என்று ஒரு உறவு கேட்டிருக்கிறார்கள். அது ஏன் கிடைக்காது? நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டவங்களாக இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம், எதை பற்றியும் கவலைப்படாங்க. மிக விரைவில் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு சொந்த வீடு தரட்டும், எதுவாக இருந்தாலும் தரட்டும். நீங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னித்தாயே துணை. மகிழ்ச்சி. இவருடைய ஆடியோவை ஏற்கனவே கேட்டுவிட்டோம். இவர் வீட்டுக்கு சென்று விட்டோம். இவரும் என்னை நேற்று வந்து பார்த்து விட்டார். வருகின்ற 15ஆம் தேதி இவருக்கு வீட்டில் நல்லபடியாக கன்னி தெய்வத்தை எடுத்துக் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே ஒரு கவலை வேண்டாம். அந்த அவர் பேசும் பேச்சுகளை கடந்து அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை. ஐயா, நேற்று 51 நிமிடம் பதிவில் எங்கள் அம்மாவிற்காக கேட்டது நான் தான் ஐயா. ஒருவேளை அத்தைகள் எங்களை அங்கே வர சம்மதித்தால் சொல்லுங்கள். இன்னமும் எங்கள் அம்மா உடல் அப்படியே தான் உள்ளது. இதில் அந்த துஷ்ட ஆன்மா எங்கள் குடும்பத்தை அழித்தே தீருவேன் என்று சொல்லியுள்ளதாம். சில மாந்திரிகர்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று தான் சொல்கிறார்கள். அந்த பதிவை போட்டது நான் தான் ஐயா. சென்ற மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றோம். அங்கே வந்து அந்த பேய் ஆட்டம் போடுகிறது. கன்னி தெய்வம் துணை, ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை. இப்போது அந்த ஆன்மா ஒரு உயிரையாவது பழி வேண்டும் என்று கேட்கிறது. ஆனால் நாங்கள் வணங்கும் கன்னி தெய்வம் இருப்பதினால் அந்த துரான்மா எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. நாங்கள் வணங்கும் கன்னி தெய்வத்திற்கு அந்த துர் ஆத்மாக்களை செய்வினைகளையும் விரட்டும் சக்தியையும் மற்றும் எங்களை பாதுகாக்கும் சக்தியையும் உலகை படைத்த இறைவனும் ரூபனிசா லைசால் அத்தைகளும் தர வேண்டும். எங்கள் கன்னி தெய்வத்திற்கு என்று என்னிடத்தில் கேட்டிருக்கிறார். இவர் யார் என்று தெரிந்துவிட்டது. இவர் செய்த ஒரே தவறு, நான் தஞ்சாவூரில் தங்கியிருந்த பொழுது என்னை பார்க்காதது, நான் திருவாரூரில் தங்கியிருந்த பொழுது என்னை பார்க்காதது. என்னை சந்திக்க வாருங்கள் என்று நான் கூறியிருந்தேன். நான் எங்கள் அப்பா சொன்னால் தான் வருவேன், நான் தனியாக வந்துக்கிட மாட்டேன்னு அன்றைக்கி சொல்லிட்டார். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்னை சந்திக்க நான் அழைக்கிறேன் என்றால் அவர்கள் வர வேண்டும்.
ஏன்னா நான் யார் வந்தாலும் குடும்பத்தோட வான்னு சொல்லுவேன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோட வான்னு சொல்கிறவன் நான். ஆனால் இவர் தனியாக வர முடியாதுன்னு சொல்லிட்டார். ஒருவேளை அவருடைய அம்மாவையும் அக்கா சகோதரியையும் அவர் பார்க்க வேண்டியது இருந்திருக்கலாம். தனியாக விட்டு வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். எது எப்படியோ என்னை சந்தித்திருக்க வேண்டும். சரி, அத்தைகள் ஆசீர்வாதம் என்று தான் இவருக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம். கிடைக்கும் பொழுது நிச்சயமாக குணமாகும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.